Hi friends, welcome to easy cooking and vlogs. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஃபுட்டை பார்க்க போறதில்ல, நம்ம ஹெல்த்துக்கான டிப்ஸை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டிப் நம்பர் 1, நம்மளுக்கு உடம்பு ரொம்ப சூடாயிடுச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளரில் ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை ஊற வச்சு அடுத்த நாள் குடிச்சிங்கன்னா சூடு ஃபுல்லும் போயிடும். டிப் நம்பர் 2, நம்ம பற்கள் ரொம்ப மஞ்சளாக இருக்குது அப்படின்ட்டு டூத்பேஸ்ட் யூஸ் பண்ணுறதுக்கு பதில் வீட்டு பக்கத்தால் இருக்கிற வேப்ப மரத்துடைய குச்சிகளை நல்லா பற்களை தேய்ச்சிங்கன்னா பற்கள் நல்லா ஒயிட் ஆகிடும். டிப் நம்பர் 3, நம்மளுக்கு தூக்கம் வரமாட்டேங்குது அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறவங்கலாம் பால் குடிச்சிட்டு அதோட வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு வந்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும். டிப் நம்பர் 4, நான்வெஜ் ஐட்டம் எல்லாருமே அதிகமாக சாப்பிடுவோம். நான்வெஜ் சாப்பிட்டதுனால ஜூஸ் வெரைட்டி குடிப்போம். அதுக்கு பதில் வெத்தலைப்பாக்கோட கொஞ்சம் சுண்ணாம்பு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா எந்த நான்வெஜ் சாப்பிட்ருந்தாலுமே ஜீரணம் ஆகிடும். டிப் நம்பர் 5, வயிற்றுப்போக்கு வயிற்றாலை இருக்கிறவங்கெல்லாம் கல்லை நல்லா அரைச்சிக்கிட்டு அதுலேயே வாழைப்பழத்தை பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா வயிற்றுப்போக்கு வயிற்று வலி எல்லாமே நின்றுடும். டிப் நம்பர் 6, நம்ம உடல் ரொம்ப உஷ்ணமாயிடுச்சு அப்படின்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா சோத்து கத்தாளுடைய ஜெல்லை எடுத்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அந்த ஜூஸை குடிச்சிங்கன்னா உடல் சூடு ஃபுல்லாக குறைஞ்சிடும். டிப் நம்பர் 7, குழந்தைங்களுக்கு ஜலதோஷம் சளி காய்ச்சல் இருக்குது அப்படின்ட்டு நினச்சிங்கன்னா வீட்டில் நைட்டு பால் காய்ச்சறப்ப அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கொடுத்திங்கன்னா சளி காய்ச்சல்லாம் இறங்கிடும். டிப் நம்பர் 8, நம்ம பாலில் கொஞ்சோண்டு பூண்டு 2 பூண்டு ஒரு பூண்டு போட்டு நைட்டு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஜீரணமாகாது அனைத்துமே வயிறு ஜீரணம் ஃபுல்லாக உப்பு சக்தியெல்லாம் குறைச்சிடும். டிப் நம்பர் 9, சுகர் வந்துடுமோங்கிறது இந்த காலத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி சுகர் பேஷண்ட் சுகர் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னா டேப்லெட்டோடைய வேப்பங்குழுந்த சாப்பிட்டிங்கன்னா சுகர் கண்ட்ரோலுக்கு வரும். டிப் நம்பர் 10, நம்ம பாலில் நைட்டு பால் காய்ச்சறப்ப அதில் பூண்டு மஞ்சள் மிளகுத்தூள் இதையெல்லாம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சளி நெஞ்சு சளி எல்லாமே கரைஞ்சி வந்துடும். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.